அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 3வது நாள் இஃப்தாருக்கு என்னென்ன நோன்புக்கு செய்தேன். இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் துவையல். கஞ்சிக்கு எள்ளு துவையலும் வெங்காய அடை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு அடையும் கஞ்சி அது மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டோம். பேரிச்சம்பழம், லெமன் ஜூஸு. இந்த எள்ளு துவையல் எப்படி செய்யணுன்னா, எள்ளு ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். ரொம்ப வறுத்தா ரொம்ப கறியிடும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வறுத்துக்கங்க. இதுக்கு புதினா மல்லி சிறிது எடுத்து, 2 பச்சை மிளகா, சிறிய துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, அரை மூடி தேங்காய் துருவலை எடுத்து நல்லா வதக்கிக்கின்னு, லைட்டாக வதக்குனா பச்சை சுமல் அடிக்கும். நல்லா வதக்கிக்கிட்டு அதனால் கருகையும் விட்டுறக்கூடாது. நல்லா வதக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, எள்ளையும் அந்த சூடாக இருக்கும் எண்ணெய் சட்டியில், அந்த எள்ளையும் இதுலேயே சேர்த்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அந்த புளி தண்ணி எடுத்து கூட ஊற்றி அந்த துவையலை அரைக்கலாம். நான் ஊற வச்சுட்டு அந்த புளியை மட்டும் எடுத்து நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்தால் போதும். ஏன்னா ரொம்ப புளிப்பாக ஆகிடக்கூடாது. சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி. அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. எள்ளு துவையல்னாவே எல்லோருக்குமே பிடிக்கும். ரொம்பவும் நமக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த நோன்பு நேரங்களுக்கு இது குளிர்ச்சி தரக்கூடிய எள்ளு துவையல். இப்போ எள்ளு துவையலும் செய்தாச்சு. நல்லா கெட்டித்தன்மையாக இருக்குன்னு எள்ளு சம்பல் அப்படின்னு சொல்லுவோம். இது எள்ளு சம்பளம் செய்தாச்சு. நோன்புக்கு இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்துட்டேன். நம்ம உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் அதே மாதிரி நம்ம வேஸ்ட்டாக எதுவுமே ஆக்கிடக்கூடாது. நம்ம கொஞ்சமாக செய்தால் தான் நம்ம செய்துக்கலாம். கொஞ்சம் கெஸ்ட்டு வந்தால் கொஞ்சம் அதிகமாக செய்துக்கலாம். நம்ம பசங்க காலேஜிலேருந்து வந்தாலோ இல்லை பசங்களுக்காக செய்யலாம். ஜாஸ்தியாக ஆட்கள் இருந்தாலும் செய்யலாம். நானும் என் கணவரும் தான் நோன்பு வச்சுருக்கோம். அதனால் இது போதும். பேரிச்சம்பழம் ஜூஸு, வெங்காய அடை எடுத்து வச்சதுனால அது ஒரே ஒரு அடை செய்துக்கிட்டோம். ஒரு துவையல் செய்து கஞ்சி குடித்தாலே நோன்பு திறந்தாச்சு. அந்த அளவுக்கு வயிறு ஃபுல்லாகிடுங்க. ரொம்ப சாப்பிட முடியாது. இப்போ சகருக்கு மீன் குழம்பு செய்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுவா மீன் தான் எடுத்து வச்சுருந்தேன். அது தலைப்பகுதியும் வால் பகுதியும் போட்டு மீன் குழம்பு செய்துடுவோம். மீன் கூட வறுக்கலை. நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால. புளி இப்போ எப்போதும் மீன் குழம்பு செய்கிற மாதிரி தான். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரை மூடி தேங்காய், அதில் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா பட்டு போல் அரைச்சிக்கின்னு புளி தண்ணியை கரைச்சி வடிகட்டிட்டு, ஒரு வெங்காயம் சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். 4 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் 4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு, தாளிப்பு நல்லெண்ணெயில் தான் கொடுத்துருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி கருவிடம் போட்டால் தான் இந்த மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டு 2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிளகாய்த்தூள். இது காரத்தன்மையே இருக்காது. என்னோடய மிளகாய்த்தூள் காரமே இருக்காது. 3 டீஸ்பூனாக இருந்தால் கொஞ்சம் காரமாக இருக்கும். 2 டீஸ்பூனுக்கெல்லாம் காரமே இருக்காது. இப்போ அந்த புளி கரைச்சல் மசாலாவோட உள்ளதை கரைச்சி இதில் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோடனே மீனை எடுத்து, இன்றைக்கி மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. மாங்காவோட மீன் குழம்பு செய்திருக்கேன். சூப்பராக அட்டகாசமாக. இவ்வளோ தாங்க. ஒரு துவையலோடு அந்த சகருக்கும் நாங்கள் இதை சாப்பிட்டுட்டோம். ஒரு ஊறுகாவும் செய்தேன், லெமன் ஊறுகாவும். அதையும் அந்த நோம்பு திறக்கக்குள்ளே வைத்திருப்பேன் பாருங்கள். இப்போ மீன் கொதி வந்தோடனே அந்த கொடுவா மீனை எடுத்து போட்டு, மீன் வறுக்கிறதுக்கு அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி வறுக்கலை. அது இன்னொரு நாளைக்கு வறுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு, இது ஒரு கொதி வந்தோடனே லாஸ்ட்டாக தான் மாங்காவை போடணும் எப்போதுமே. ஃபஸ்ட்டு போடக்கூடாது. நல்லா அது குழஞ்சி வந்துடும். மாங்காய் மென்மைத்தன்மை உள்ளது. அதனால் மாங்காய் லாஸ்ட்டாக தான் மீன் குழம்புக்கு போடணும். அதே மாதிரி சாம்பார் வைத்தாலும் புளிக்குழம்பு வைத்தாலும் லாஸ்ட்டாக தான் கொதி அடுப்பு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தான் மாங்காவை போடணும். தாளிச்சாக்கும் சரி. கருவேப்பிலை போட்டு மாங்காய் போட்டு ஒரு கொதி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோ தாங்க மீன் குழம்பு. இன்றைக்கி மீன் குழம்பும் அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு ஃப்ரெஷ்ஷாக இஞ்சியும் பூண்டும் ஒரு சிறிய துண்டு பூண்டு, ஒரு 6 பல் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக நான் இதில் அரைச்சி போட்டிருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. அருமையான சகருக்கு மீன் குழம்பும் ரெடியாக இருக்காங்க.
அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.